நம்முடைய பெத்தேல் ஆத்துமனேசரில் கூடி வருவதற்கான நல்வாய்ப்பை அவர் உண்டாக்கி தந்ததற்காக அவருக்கே கனம் துதி மகிமையெல்லாம் உண்டாகட்டும். அவர் மாறாத தேவனாக நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இலக்கும் நோக்கமும் என்னவாக இருக்கணும்னா, அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது சுயதேசம் பரமதேசம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கு. அந்த சுயதேசம் பரமதேசத்தை நாம் அடைவதே நம்முடைய இலக்காக நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த பெரிய அற்புதமான சமயம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேடுவதற்காக அல்லது அடைவதற்காக நாம் பல முயற்சிகளை செய்து போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்வதற்கான போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை மிக அவசியமானது தான். அது ஆண்டவரால் நமக்கு அருளப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அதுக்காக நாம் போராட வேண்டியது நமக்கு அவசியமாக தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போராடி கொண்டு தான் இருக்கின்றன. போராடியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றன. நாமும் விதிவிலக்கு இல்லாதபடிக்கு அப்படியே போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா உயிரினங்களுமோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எந்த ஜீவராசிகள் எது இருந்தாலும் வாழ்வதற்கு போராடினாலும் இன்னும் ஒரு வாழ்வு, பின்னால் ஒரு வாழ்வு, இதற்கு பின்னால் ஒரு வாழ்வு என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கோ இதுக்கு பின், இதற்கு பின், அதாவது இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது நிச்சயம். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அந்த வாழ்வுக்காக ஆயத்தப்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் மறக்கக்கூடாது. ஆக இந்த பூமியிலே போராடும் போதே எல்லா மக்களைப் போல நாம் போராடி வெற்றி பெற வேண்டும் அல்லது வெற்றி பெறுவோம் என்று நினைப்பதை காட்டிலும் நாம் போராடும் போது சட்டத்தின்படி போராட வேண்டியது அவசியம். எந்த சட்டத்தின்படி நாம் போராட வேண்டும்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு, சுயதேசத்தை அடைவதற்கு, பரமதேசத்தை அடைவதற்கு ஏற்றாற்போல் நாம் போராட வேண்டும். மிக அவசியமானது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இங்கே வாழ்கிறது ரொம்ப முக்கியமானது தான். வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு, பரமதேசத்துக்கு, சுயதேசத்துக்கு செல்வதற்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு எதிரடையாக நாம் இந்த பூமியிலே தற்கால வாழ்க்கையிலே வாழ்வோம் என்று சொன்னால் நிரந்தரமானதை நாம் இழந்து விடுவோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இலக்கு அந்த பரமதேசம், சுயதேசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அசைவில்லாத ராஜ்யம். இதெல்லாம் நமக்கு மிக அவசியமானது என்று நாம் கண்டு அதற்காக எதையும் இழக்க தயாராய் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கான வழியை அல்லது எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு நமக்கு மிக அற்புதமாக இந்த கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமேன். இதை நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கூட்டம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எதுக்காக
அப்படின்னு தெரியாமல் இதுக்காக தான் அதுக்காக தான் சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி போராடிட்டு இருக்கிறதா நினச்சிடக்கூடாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏங்க இந்த பூமியில் வாழ்கிறவன் தந்திரமாகவோ அல்லது புத்தியோடவோ அல்லது இந்த உலக ஞானத்தோட கூடவோ வாழும்போது அல்லது செயல்படும்போது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னால், நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காகவும் சுய தேசத்துக்காகவும் பரம தேசத்துக்காகவும் வாழ வேண்டுமென்று வைராக்கியம் கொள்வோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் இம்மைக்குரியவைகளை நமக்கு அருளாதிருப்பது எப்படி, நமக்கு தராமல் இருப்பது எப்படி? அவர்களைப் போலல்ல, நமக்கு கொடுக்கிற எல்லாமே நம்முடைய பரமதேசத்தின் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் இவர் இந்த வழக்கில் சிக்கினார், அந்த வழக்கில் சிக்கினார், சில பேரெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, சில பேர் உள்ளே போகிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பயங்கரமான நடுக்கம் பிடித்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. எப்படி சம்பாரித்தாங்க எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்க சந்ததியில் எத்தனை சந்ததி வரைக்கும் உட்காந்துட்டு சாப்பிட்லாமோ தெரியாது, அவ்வளவுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. எவ்வளோ தான் வச்சுருக்காங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு சேர்த்து வச்சுருக்குறாங்க. என்னங்க லாபம், என்ன லாபம் சொல்லுங்கள்? ஆனால் நமக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நமக்கு இன்றைக்கி தருவாரா? சோத்திரம், அல்லேலூயா. சந்தோஷமாக சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நாளைக்கு வேலை கிடைக்குமா, ரொம்ப மகிழ்ச்சி, சோத்திரம். வேலை கிடச்சிது, வேலைக்கு போனோம், சம்பாரித்தோம், சாப்பிட்டோம், இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நீங்களும் இருப்பீங்க. அப்படின்னா நம்முடைய இருதயம் எங்கே இருக்கணும்? பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருதயம் இருக்கும். பொக்கிஷத்தை எங்கே வைக்கணும்? பொக்கிஷத்தை இந்த உலகத்தில் வைக்கும் பொழுது இருதயம் முதல்ல இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யாதுங்க, மேலே வராது. இயேசு கிறிஸ்துவே வர்றாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் எல்லா தகுதியோடையும் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படியே நம்ம இருதயம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷத்து மேலே இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வந்தாலும் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம எண்ணம் போகுமா, நம்ம பொக்கிஷத்தின் மேலே நம்ம எண்ணம் போகுமா? இயேசு கிறிஸ்து மேலே தான் அந்த எண்ணமே போகும். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. இப்போது இந்த பூமியில் ஒன்றுமே வேண்டாமா அப்படி நான் சொல்லலை. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, பரமதேசத்துக்கு சுயதேசத்துக்கு அசைவில்லாத ராஜ்யத்துக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்கிறதோ, என்ன ரூல் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி அதில் வர்ற அதன் அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் உங்களுடையது. சரிங்க, என்னது, நான் அப்படி தான் சம்பாரித்தேன், அப்படி தான் எனக்கு வருமானம், ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க, அதை பற்றி டோன்ட் வரி, நீங்கள் அதை கவலையே பட வேண்டாம். அல்லேலூயா. நம்ம பழமொழி சொல்லுவாங்க, என்ன, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வார். நீங்கள் அப்படின்னா அது எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அப்பப்போ அது அவங்கவுங்களுக்கு என்ன செய்யுங்க, நடக்குங்க. நீங்கள் உங்கள் பாதையில் என்ன செய்யணுங்க, பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆகவே இந்த கூட்டம், அந்த 2 வசனத்தை வாசிங்க. இந்த 2 இன்னைக்கு நடக்கிற இந்த கூட்டம், இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இந்த கூட்டம் ரொம்ப அற்புதமான கூட்டம்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் வரைக்கும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு கிருபையை பற்றி கொள்வோம். அது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்வதற்கு அன்னைக்கு ரொம்ப அழகா கிட்டத்தட்ட 40 நாளாக அதை தியானிச்சிருக்கிறோம். முடிக்க முடியாது, எதுவுமே முடிஞ்சது கிடையாது, முழுமை அடைஞ்சது கிடையாது, முழுமை அடைய முடியாது. நான் இங்கே உட்காந்துருக்கும் போதே இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பேசாமல் முழு நாள் ஒரு நாள் அப்படியே மெதுவாக பழகுவோம். அப்புறம் முழு நாள் 2 நாள், அப்புறம் மெதுவாக முழு நாள் 3 நாள், அப்படியே தொடர்ந்து முழு நாள் 7 நாள்,
இப்போ இதை சொல்லும் போதே சிலருக்கு ஆமாம் சோறு தண்ணியெல்லாம் வேண்டாமா, ஆடு மாடெல்லாம் பார்க்க வேண்டாமா, வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா, குழந்தை குட்டியெல்லாம் பார்க்க வேண்டாமா, நீங்கள் பரலோகம் போகும்போது எதெல்லாம் கூட வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னா எது கூட வருங்க? என்னங்க? நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உலகமே எதை நோக்கி போகிறதுன்னா உலகத்தில் உள்ளவைகளை நோக்கி போகின்றன. இப்படி உலகமே அப்படி போகிற காரணத்தினால தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசமும் திவாலாகி கொண்டிருக்கின்றன. அதாவது ஜீரோவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து விடுகின்றன. பெரிய வல்லரசுகள் என்று சொல்லக்கூடியது கூட நிறைய இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன. எப்படி மனுஷனுக்கு சாப்பாடு தண்ணி இருக்கோ, வீடு வாசல் இருக்கோ, அவனுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, அவன் தன்னை அலங்கரித்து அழகாக அப்படியே ஜோடனை பண்ணி பயங்கரமான கோடீஸ்வரனை போல தன்னை காட்டுகிறானோ, அதே போல் தான் ஒவ்வொரு தேசமும் இன்னைக்கு அலங்கரித்து தன்னுடைய அந்த தேசத்தின் அந்த பொருளாதாரம் முழுக்க சரிஞ்சாலும் நாங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறோம். ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கீழே விழுந்தாலும் எங்களுக்கு மீசையிலெல்லாம் மண் ஒட்டலப்பான்னு சொல்கிற மாதிரி தேசங்கள் எல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. மக்கள் எல்லோரும் அப்படி போயிட்டுருக்காங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், நாடுகள் எல்லாம் கடன் வாங்குகிறது. ஒவ்வொரு நாடுகளும் கடன் வாங்கி கடனிலே மூழ்குகின்றன. மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? மக்கள் எல்லாரும் கடன் வாங்குகிறார்கள். கடன்களிலே என்ன செய்கிறார்கள்? மூழ்குகிறார்கள். ஆக மொத்தத்தில் யாருமே மேலே எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு லோன் வாங்கணுன்னா அப்படி போய் காத்து கடந்து அவன் 1000 செக்யூரிட்டி கேட்டு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் கிடைக்கும்னு சொல்லி அப்புறம் இதெல்லாம் கிடைக்காதுங்கன்னு சொல்லி அத்தனை காத்து கடந்த காலம் போய் இன்றைக்கி இருக்கிற மொபைலில் டச் பண்ணால் என்ன வந்துக்கிட்டே இருக்குதுங்க? லோனு கடை வந்துக்கிட்டே இருக்குங்க. அவன் முழுகிறானா முழுக மாட்டானா, இருப்பானா சாவானாங்கிறதெல்லாம் எதுலேயே பார்த்துக்கிறான். அவன் ஆன்லைன்லேயே பார்த்து இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வரைக்கும் கொடுத்தோம்னா இவன் உயிரை எடுத்துடலாம் அப்படிங்கிற நிலவரத்துக்கு மக்களை தள்ளி, நாட்டையும் அதே போல் தள்ளி, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு கடன் கொடுத்து இந்த நாட்டினுடைய வளங்களை அந்த நாடு எடுத்துக்கொண்டு எதுக்காக இவ்வளோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், முழுக்க வாழ்வதற்கு வழியே இல்லாமல் அழிப்பதற்கான எல்லா அடிப்படை காரியங்களும் செய்தாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்கவுங்க திறமையாக பாடுபட்டாங்க, போராடினாங்க. எப்படியோ அவங்க உண்மையிலேயே நல்ல பாடுபட்டு உழைச்சி காடு தோட்டத்தில் வயலில் எல்லா பக்கமும் விளைய வச்சு நிறைய காசு சம்பாதிச்சாங்க. அது ஒரு நல்ல வழியாகவும் இருந்துச்சு. தொழில் செய்கிறவங்க தொழில் செஞ்சாங்க. இப்போ எல்லாம் எந்த மாதிரி பணம் சேர்க்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எல்லாமே நேர் வழியாக சம்பாதிக்கிறத விட அநியாயத்தின் வழியில் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப அதிகமாக போச்சு. உலக அளவில் அந்த வியாபாரங்கிறது ரொம்ப பரவிருச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, உலக அளவில் பரவினதை ஒன்று சொல்லணும்னு சொன்னாலும் எதை சொல்லலாம்? நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாருமே கொரோனாவுக்கு ஊசி போடணும்னு சொன்னாங்க. கொரோனா ஊசியை ஒவ்வொரு நாடும் விற்றுச்சு. நாடு விற்றுச்சுன்னா நாடாக விற்றுச்சு, அந்த நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நிறுவனம் விற்றுச்சு. அப்போ இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு தடுப்பூசியை உருவாக்குறதுக்கு பல ஆண்டுகளாகி பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு அது மக்களுக்கு செலுத்தப்படும் என்பது விதி. ஆனால் இந்த விதி என்ன ஆயிடுச்சுங்க? ஏன் மறுச்சு? அதுதான் வியாபாரம்.
அந்த தடுப்பூசியை நாம் இப்போ செலுத்தி கொண்டால் நமக்கு உத்தரவாதம் இருக்கான்னு கேட்டால் உத்தரவாதத்தை கேட்கக்கூடாதுன்னு அவனே கண்டிஷனும் போட்டு கொடுக்குறான். ஆனால் நாம் கட்டாயம் என்ன செஞ்சே ஆகணுமா, இந்த ஊசியை போட்டே ஆகணுமா. ஊசி, 2வது ஊசி, பூஸ்டர் தடுப்பூசி. இப்போ என்ன சொல்கிறான், அவனே ஆராய்ச்சி பண்ணி அந்த ஊசியை போட்டவங்களுக்கு அப்படி வருது இப்படி வருதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். யாரெல்லாம் சீக்கிரமாக சாகுறாங்க அல்லது ஹார்ட் அட்டாக் ஈஸியாக வந்துச்சு, என்னென்னமோ ஆராய்ச்சியில் என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போ என்ன தான் நடக்குது இந்த உலகத்தில், என்ன தான் நடக்குது? எப்படின்னா, அன்னைக்கு மனசாட்சியோட வியாபாரம் பண்ணினாங்களா, இப்போ மனுஷனை கொன்று வியாபாரம் பண்ணுறான். மனுஷனுக்கிட்டேருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு எதை வேணாலும் பண்ணுறாங்க. மருத்துவம் என்பது ஒரு நல்ல புனிதமானதுங்க. கல்வி என்பது மிகப்பெரிய புனிதமானதுங்க. அது கடவுளுக்கு சமம் கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க. ஆனால் இன்றைக்கி சொல்லுங்கள், கல்வி, மருத்துவம், சுகாதாரம் எதை எடுத்துங்க, எல்லாமே என்னவா மாறி போச்சுங்க, எல்லாமே வியாபாரமாக மாறி போச்சு. அந்த வியாபாரம் கூட நியாயமான, நீதியான, சத்தியத்தின்படியான ஒரு வியாபாரமாக இருந்தால் பரவாயில்லை. எல்லாமே எப்படி இருக்குதுங்க, எல்லாம் பொய்யாக இருக்கின்றன. எப்படியும் நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை நாமே அவங்கக்கிட்ட கொடுக்கணும். நியாயமாக சம்பாதிக்கிறாங்களாம். மனுஷனை கொன்று சம்பாதிக்கக்கூடிய வியாபாரங்கள் இன்றைக்கி உலக அளவில் என்ன செஞ்சிருச்சுங்க, பெருகிருச்சு. ஒரு காலத்தில் சொந்த ஊரில் இந்த பக்கம் வெங்காயம், அந்த பக்கம் நெல், இந்த பக்கம் கடலை, அந்த பக்கம் இன்னொரு பொருள், இப்படியே பொருளை கொடுத்து பொருளை வாங்கி அவன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு சந்தோஷமாக மாமா மச்சான்னு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக சௌக்கியமாக ஆயுசு காலம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்போ அடுத்தவனை அடித்து உலையில் போட்டு மொத்தத்தில் சீக்கிரம் என்ன பண்ணிடுறாங்க, ஐயா இந்த உலகத்தை விட்டு போகிறதுங்கிற இன்னொரு கேட்டகரி. நாட்டை விட்டு போகிறான் பாருங்கள், எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு எங்கே போயிடறானுங்க, நாட்டை விட்டு போயிடறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவன் எங்கே போய் இறங்கினானோ அந்த நாடெல்லாம் திவால். ஒரு சில நாட்டில் போய் குடியிருந்துக்கலாம், அங்கே குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் குடியிருந்தான்ல, அந்த நாடுகளெல்லாம் கூட பொருளாதாரத்தை இப்போ என்ன செஞ்சிருச்சுங்க, பயங்கரமாக பின்னடைவில் போயிட்டே இருக்குது. சரி, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ இந்த பூமி, இந்த வாழ்க்கை, இந்த உறவு இங்கே இருக்கிறது நிரந்தரம்னு நாம் நினைச்சிடக்கூடாது. இது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. நம்மளுடைய சுயதேசம் எங்கே இருக்கிறது? பரலோகம்தான் நம்முடைய சுயதேசம். பரமன் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் நோக்கி பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த பூமியில் எது மேலே முழு வைராக்கியமாக இருக்கிறோமோ அது எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். ஆமேன். நான் ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் கேள்விக்கு என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். நான் யாரை கேள்வி கேட்கணும், எப்போ கேள்வி கேட்கணும்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தயாராக தான் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன வசனத்தை நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சீக்கிரமாக. எபிரேயர், ஆமாம், அந்த ஹார்மோன் பெட்டியில் பேக்ரவுண்டு சவுண்டு கொடுக்குற மாதிரி சில பேருக்கு தெரியலனாலும் சொல்லிவிட்டு கூடவே என்ன சொன்ன மாதிரியே கணக்காயிரும், வசனம் சொன்ன மாதிரியே கணக்காயிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. இவ்வளோ கதை நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. என்ன கதை? உள்ளூர் கதை, உள்நாட்டு கதை, உலகளாவிய கதையெல்லாம் சொன்னேன் பாருங்க. இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த நாட்டுக்குரியவங்க கிடையாது. நம்ம சொந்த நாட்டுக்கு போகணும். சுயதேசத்துக்கு போகிறதுக்கு நாம் நம்மளை என்ன பண்ணி ஆகணும்? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்த வேண்டும் என்பதற்காக. திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாக வேண்டும், சுகமாக வேண்டும். உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். என்னம்மா?
உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாதங்களுக்கா பாதங்களுக்கு வழி என்ன பண்ணணும்? செவ்வைப்படுத்துங்கள். பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டம் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்னங்க? அதாவது கூட்டத்தோட தலைப்பை கேட்குறேன். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்துங்கள். இப்போ நம்மளை செவ்வைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அற்புதமான ஒரு கூட்டத்துக்கு நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த கூட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நல்ல கவனிங்க. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்துவதற்கான கூட்டம். நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு இதை எங்கிருந்து நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் என்றால், பழைய ஏற்பாட்டில் நாம் இன்று அதிகாலையில் வாசித்த வேத பகுதியிலிருந்தே தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு சில நாளாக வாசித்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில், என்னாகமத்தின் புஸ்தகத்திலே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, செவ்வைப்படுத்தாத சபைக்கு நேர்ந்த அந்த சம்பவங்களை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்வோம் என்றால், சபையை குறித்தும் சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் அறிந்திருப்போம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்வு செவ்வைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்துடக்கூடாது. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்தி கொள்வோம் என்றால், அன்றைக்கு அவர்கள் கானான், இந்த பூமியிலே இருக்கிற கானான் தேசத்திற்கு செல்வதற்கு கூட அவர்கள் சரியான தகுதி உள்ளவர்களாக இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய பயணம் இந்த பூமியிலே இருக்கிற கானானை நோக்கி அல்ல. நம்முடைய பயணம் பரம கானானை நோக்கி. நம்முடைய பயணம் பரம கானானை நோக்கி இருக்கிற காரணத்தினால் கட்டாயம் நாம் தகுதியாக வேண்டும். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் சபை இந்த பூமியிலே இருக்கிற கானானை நோக்கி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி பயணித்தார்கள். அப்படி பயணித்தவர்கள் பல்வேறு விதமான ஒழுங்கீனமான காரியங்களை செய்தார்கள். தேவனுக்கு ஏற்காத காரியங்களை செய்தார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே, ஆண்டவர் கொடுக்கிற அந்த தேசத்திலே சென்று சேர்வதற்கு எவ்வளவேனும் அருகதை இல்லாதவர்களாக மாறிப்போனார்கள். 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதோடு கூட அநேக அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவங்களுடைய எல்லாம் எவ்வளவு வேலைக்காரிகள் எவ்வளவு பேர் புறப்பட்டிருப்பாங்க. மொத்தத்தில் 2 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சாங்களாம்? அந்த கானானுக்குள்ளே பிரவேசிச்சாங்களாம். நான் சொல்லுகிறது என்னவென்றால், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பல லட்சம் பேர் 40 வருட வனாந்தர பாதையிலேயே செத்து மடிந்தார்கள். ஆனால் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, அடுத்த சந்ததி, அவர்கள் தான் எங்கே போனார்கள்? அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். இப்பொழுதும் கூட உங்களுக்கு அன்பாய் நான் சொல்லுகிறேன், நாமும் பரமகானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய சந்ததியும் இந்த பரமகானான் தேசத்திலே, பரமகானானிலே பிரவேசிக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட்டு உண்மையாய் இந்த தேவனை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியம். தன் வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியம். இக்கால சபைகளிலே யார் சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால், வியாதி உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க,
கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பேய் பிசாசு பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க தான் எங்கே இருக்கிறாங்க? சபைகளில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க சபைகளில் இருக்கிறாங்கன்னா எப்படி? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க சபைக்கு வந்து ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய தயவினால் சுகம் அடைஞ்சு இந்த ஆண்டவர் தான் நமக்கு வாழ்வோன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தான் ஆரோக்கியத்தோடு, சௌக்கியத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, உயர்வோடு, மேன்மையோடு, நன்மையோடு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி வர்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்களா சபையில்னு கேட்டால் இல்லை. வாராங்க, சுகமடைஞ்சு போகிறாங்க, பரவாயில்ல. இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க, நல்லது. ஏன்னா அநேகர் வரலாம் போகலாம். ஆனால் நம்மளை ஆண்டவர் சுயதேசத்துக்கு, பரமதேசத்துக்கு, அசைவில்லாத ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று நம்மளை முன்குறித்த காரணத்தினால தான் நம்மளை இங்கே தங்க வச்சுக்கிட்டார் அவரோட. ஹல்லேலூயா. அவரோட நம்மளை வாழ வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட அற்புதமான தேவன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அற்புதமான தேவன் இந்த இம்மைக்குரிய நன்மைகளை நமக்கு தரமாட்டாரா? இம்மைக்குரிய நன்மைகளுக்காக பரமதேசத்தை இழக்கலாமா? சுயதேசத்தை இழக்கலாமா? இங்கே இருக்கக்கூடியதான நமக்கு இருக்கக்கூடிய சுவாவங்கள், இந்த சுவாவங்கள் பரமதேசத்துக்கு ஒவ்வாதென்றால் அதை வெட்டி தரித்து எறிந்து போட வேண்டும். கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாக நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது நல்லது. 2 கண்ணுடையவனாய் இருப்பதை காட்டிலும் பரலோகத்தில் இருப்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கக்கூடிய என்னாகமத்தின் புஸ்தகம் இன்னைக்கு எத்தனை வாசித்தோம்? 17. இன்னைக்கு 17 வாசிச்சோமா? நீங்கள் 17னா 16, 17 இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இப்போ கூட இன்றைக்கி படித்ததுலேயும் அப்படி தான் வருது. நேற்றைக்கு படித்ததில் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக சபை, எனக்கு இந்த காலகட்டத்தில் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, சபையில் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. சபைக்கு ஒழுங்குகள் வேண்டும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் தெரிய மாட்டேங்குது. சபையை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் மனசுலேயே கிடையாதுங்க. முன்னாடி நிற்கணும். நல்லது தான், முன்னாடி நிற்கிறது தவறல்ல. உங்களை ஆண்டவர் முன்னாடி நிறுத்தும் போது நீங்கள் நிற்கிறது நல்லது. நீங்களாக முன்னாடி நிற்கிறதுங்கிறது வேற, ஆண்டவர் உங்களை முன்னாடி நிறுத்துறதுங்கிறது வேற. சபையார் எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவுக்கு நீங்களே சுவிசேஷமாக மாறணும். நல்ல செய்தியாக நீங்கள் மாறணும். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை மாறி தான் ஆகணும். உங்களையும் ஆண்டவர் என்னையும் ஆண்டவர் விட போகிறது இல்லை. நம்மளை முன்குறிச்சிட்டாரு. அதுவும் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான வசனம் அது. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இது சாதாரணமானது கிடையாது. படிக்கலாம், அப்படியே கடன்னு படிச்சுக்கிட்டே போகலாம். அல்லது படித்து நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி பரீட்சை கூட எழுதலாம். எத்தனை பரீட்சை எழுதினாலும் உன் இருதயத்தில் எழுதினா மட்டும்தான் அது உன் வாழ்க்கைக்கு பயனாக இருக்கும். சொரக்கான்னு எழுதி நமக்கு ஒன்றும் அதை கூட்டாவோ பொரியலாவோ வச்சுக்க முடியாது. குழம்புல போட்டு சமைக்க முடியாது. எழுதி வச்சுக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம். அறிவு பெருத்தவன்
நோவு பெருத்தவன். உலக அறிவு மட்டும் கிடையாது, வேத அறிவும். வேதத்தை அறிவாக கற்று வைத்து கொள்ளுகிறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை. கற்றுக்கொண்ட வசனத்தை வாழ்க்கையில் கைகொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு லாபம். பெரிய வேத அறிஞர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எதையோ அடைஞ்சிட முடியும்னா, அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், வேத பாரகர்கள், இப்படியெல்லாம் இருந்த நியாய சாஸ்திரிகள் என்னெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட என்ன செஞ்சுருக்கலாம், முன்னாடி வந்திருந்துருக்கலாமே. ஆனால் அவங்க அறிவு பெருத்ததுனால தான் இந்த பூமிக்கு வந்த மேசியாவாகிய கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அறிவு பெருத்து சட்டதிட்டங்களை அறிந்து என்ன செய்யறது. வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்து இருக்கிறார். என்ன அற்புதமான விஷயங்க. இவங்க யாரை பற்றி சொல்றாரு? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக. யாரை பற்றி சொல்றாருங்க? யாரை பற்றி இந்த இதில் சொல்றாரு? எபிரேயர் அந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்துக்காக யாரெல்லாம் அவர் சொல்றாரு? இந்த எபிரேய ஆக்கியோன் யாரையெல்லாம் சொல்றாருங்க? அங்கே எடுக்கும்போதே யாரை பற்றி சொல்றாருங்க? ஃபர்ஸ்ட் ஆபேலை பற்றி சொல்றாருங்க. ஆனால் ரொம்ப தொடங்கும் போது அந்த நம்பிக்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னுரையை கொடுக்குறார் பாருங்க. அதுதான் 3வது வசனம். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்து. விசுவாசத்துக்கு நல்ல ஒரு அறிமுக உரைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன விசுவாசங்கிறது தானாக வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நம்பலை. எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்றுன்னு நம்புகிறோம். நல்லா 2 கையை கொட்டி அற்புதமா ஹல்லேலூயா. தொடங்கும் போதே நேரம் முடிஞ்சிருச்சா? தொடங்கும் போதே நேரம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் வச்சிருக்காரு. அழகா இந்த வேத வசனம் இருக்குது. தோன்றப்படுகிறவைகள் எப்படியாமா? விசுவாசத்தினால நம் உலகத்தை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் எல்லாமே தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் தானா உண்டாச்சுன்னு நம்பல நாங்க. அதான் விசுவாசம். இது எப்படி வந்துச்சுங்க? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. வாரத்துக்கு 7 நாள், 6 நாளைக்குள்ள எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதனால் இன்றைக்கும் 7வது நாள் நம்ம என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கிறோம். உலகம் முழுக்க அர்த்தம் புரியுதோ இல்லையோ 6 நாளும் வேலை, 1 நாள் ஓய்வு. உலகம் முழுக்க இது இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயம், இரவும் பகலும். ஏன் இரவும் பகலும்? இந்த சரீரத்துக்கு, இந்த மனித வாழ்க்கைக்கு இரவும் பகலும் அவசியம் என்று கண்டார். அப்போ இரவுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம். அந்த இரவில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், தூங்கணும், நல்லா ஓய்வு எடுக்கணும். அதெல்லாம் இந்த உடம்புக்கு மிக மிக அவசியமானது. பகலில் நல்லா உழைக்கணும். ஆனால் வாரத்துக்கு 6 நாள் தான் உழைக்கணும். இது எல்லாமே சட்டங்க. சட்டம் என்ன சட்டம்? படைக்கப்பட்ட பொழுதே சட்டம். இவங்கிட்ட சொன்னால் கேட்பானா கேட்க மாட்டானான்னு அவருக்கு தெரியும். அப்படியே செஞ்சிட்டாரு. இல்லைன்னா நீ உனக்கு வேணும்னா பகலாக வச்சுக்கலாம், இல்லைன்னா என்னவா வச்சுக்கலாம்? இரவாக வச்சுக்கலாம். நீ உனக்கு எதை வேணாலும் எப்போ வேணாலும் பகலாவோ இரவாவோ வச்சுக்கலாம். இல்லை ஒரு வாரத்தில் 6 நாளைக்கு
3 நாள் கண்டினியூவாக நீ பகல் வச்சுட்டு கண்டினியூவாக வந்து இரவு கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான மெத்தடெல்லாம் இருந்துச்சுன்னா மனுஷன் என்ன கதி ஆவான்னு நினைக்கிறீங்க? இப்போவே இரவை இரவாக்காதபடிக்கு இரவையும் என்னவாக்கி வச்சுருக்கான்? பகலாக்கி வச்சுருக்கான். என்ன ஒரு விஷயம் பாருங்கள். சரி, நான் எதற்காக இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால், ஆபேலை குறித்து அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். என்ன? நீதிமான் என்று சாட்சி பெற்றான். யாரு? ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றாராமா. எதுக்காக நீதிமான் என்று சாட்சி பெறாரு? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இப்போ இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது நாம் செய்ய வேண்டிய, நாம் செய்வதற்காக உணர்த்தப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்க. இது என்ன காயினுக்கு மட்டும் தெரியாதா அப்படின்னா, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன் அதிகாலையில் எந்திரிச்சு ஓடியாரோம்? எதுக்கு அப்படி வரணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? அதுதான் ஆண்டவருக்கு எது பிரியம்னு கண்டுபிடிச்சோம். ஆகவே விடாபடியாக பிடிச்சிக்கிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட நினைக்கிறேன், இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு 8வது நாள்லேருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல ஒரு 7 நாள், அதுக்கப்புறம் 3 நாள் நமக்கு இருக்குது. அதுக்கு பிறகு வந்தோன்னா மறுபடி ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா விசேஷம்னா மட்டும்தான் சில பேருக்கு பிடிக்குது. அப்போ விசேஷமாகவே கொண்டாடுவோம். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ, என்னென்ன பண்ணுறீங்களோ அதற்குரிய பலனை என்ன செய்ய முடியும்? அடைந்து கொள்ள முடியும். ஆகவே அவருக்கு உகந்ததாக செய்வோம். அல்லேலூயா. நேற்று கூட நம்ம பாஸ்டர் அவங்க இப்படி சொன்னாங்க, நான் மக்கள்லாம் போட்டு ட்ரில் எடுக்கிறீங்கன்னாங்க. அந்த ட்ரில் எடுக்கிறதுனா 1 நாளா 2 நாள் பண்ணணுமா? இல்லைங்க, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அதான் ட்ரில் எடுக்கிறதுன்னு பேர். அது 1 நாள் பண்ணணுமா 2 நாள் பண்ணணுமா? என்னங்க, அது உலகத்துக்கு புரியாது. உலகத்துக்கு புரிய வைக்கணும். யார் புரிய வைக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள், இந்த அதிகாலை ஜெபம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்டாங்களா? கிருபையின் கூட்டம்னு நிறைய கிடைக்கும். அப்போ கிருபையின் கூட்டம்னு ஒன்று வைக்கணும். அப்போ கிருபையின் கூட்டம் வச்சா நமக்கு நல்லது. எல்லாம் ஒரே கிருபை மயம், ஒரே கிரேஸ். எல்லா பக்கமும் என்ன பேர்? இது என்னடா இவங்க மட்டும் இப்படி கொள்ளையடிக்கிறாங்களேன்னு அங்கங்கே பார்த்துட்டு எல்லா பக்கமும் இப்போ என்ன வந்துருச்சு? ஒரே கிரேஸாக வந்துருச்சு. எல்லா பக்கமும் கிருபையாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இந்த உலகத்துக்கு வேற ஒன்று காட்டணுமா இல்லையா? நம்ம காட்ட போகிறதில்ல, நம்ம சும்மா ஸ்பீக்கரு சவுண்டு அவருது. அல்லேலூயா. இதில் நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது, நிச்சயம் அவருக்கு தெரியும். நீங்கள் எதுவரையும் இருப்பீங்கிறதும் அவருக்கு தான் தெரியும். புறப்பட்டது என்னமோ 10 பேர் தான், ஆனால் 5 பேர் என்ன வேணுங்கிற எண்ணம் இல்லாமலே வந்தாங்களே. என்ன தான் இருந்தாலும் என்ன வேணும்னு ஒரு 5 பேர் வந்தாங்களே. என்ன வேணுமா வேண்டாமா அப்படின்னா அதை உங்கள் கையிலே விட்டார். வேணுங்கிறவங்க தொடரட்டும் இந்த தொடர் ஓட்டம், போரும் ஓட்டம் அப்படின்னும் கூட இருக்கலாம். யார் கையில் தான் இருக்குது? என்னங்க, அதானே நல்ல வேலை ஆண்டவர் கையில் இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. யார் கையில் இருக்குங்க? ஆமாம், 3 வேளை சாப்பாட்டை 1 வாரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் நிறுத்தி வைப்போம். இல்லை 40 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி வைப்போம். அவ்வளோதாங்க, சீக்கிரம் நின்றோம், எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நின்றோம். அப்புறம் நம்மளும் அப்பயும் போய் என்ன பண்ணுவோம்? பரலோகமே என் சொந்தமே. கவனிங்க, இப்போ இங்கே என்னவா, காயினை பார்த்தோம். காயின் அப்போ அங்கே எழுதி வச்சுருக்குது. அப்புறம் ஏனோக்கை எழுதி வச்சுருக்குது. அப்புறம் யாரை பற்றி எழுதி வச்சுருக்கு? நோவாவை பற்றி எழுதி வச்சுருக்கு. அப்புறம் ஆபிரகாமை எழுதி வச்சுருக்கு. சாராளை பற்றி எழுதி வச்சுருக்குது. இவங்களை எல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து கீழே என்ன போட்டிருக்குன்னா 14வது வசனம், இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. என்ன தேசத்துக்கு போறாங்க?
என்ன ஒரு ஐஎஸ் ஏசி பேசும்போது கேட்டார், நீங்கள் எந்த ஊருன்னாரு. நான் விஜயபுரம்னே. ஏங்க அது ரைட்டுங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊருன்னாரு. அதாங்க விஜயபுரம்னே. அதை கேட்கலங்க, உங்கள் சொந்த ஊர் எந்த ஊருன்னாரு. தஞ்சாவூருங்க என்ன. இப்போ எனக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? தஞ்சாவூர். உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. சில விஷயங்களை நான் சொல்வேன் என்றால் உங்களால் என்னையே நம்ப முடியாது. ஏன்னா உண்மையிலேயே அதுவும் எங்கள் ஊர் கிடையாது, அதுவும் எங்கள் ஊர் கிடையாதுன்னு ஒரு கொஞ்சம் யோசித்தா எனக்கு புரியுது. ஆனால் அதை விளங்கிக்க முடியாது. ஆண்டவரே என்னன்னு கேட்டால் அவர் அதை விளக்கி காட்டுறாரு. திடீர்னு ஒரு நாள் அப்படி இதை பற்றி இது பண்ணும்போது எங்கள் அப்பா கேட்டார், உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்டார். ரொம்ப ஆசையாக கேட்டார். அப்போது ஆண்டவர் இவனுக்கு வெளிப்படுத்துவாருங்கிற எண்ணத்தை அன்னைக்கே அவருக்குள்ளே வச்சிருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் எதற்காக இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இது பரமதேசத்துக்கு போக வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால தான் இதையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசியெல்லாம் என்னாக முடியறதில்ல, முடிக்க முடியாது. காலையில் இருக்கணும், காலையிலேருந்து என்ன செய்யணும், ராத்திரி வரையும் இருக்கணும். அப்புறம் ராத்திரி ஆரம்பித்தோம்னா விடிகிற வரையும் இருக்கணும். அது போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சீக்கிரம் நமக்கு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிடும். இப்போ எப்படி இந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டோன்னே இந்த ஆவிக்குரிய உலகம் வேகமாக பற்றி பிடித்து கொண்டதோ, நம்மளும் நம்மளாத எடுக்கலை, யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டால் தான் நம்மளும் பிடிச்சிருக்கிறோம். அப்படித்தான் இந்த தீ பற்றி பிடித்து உலகம் முழுக்க பரவப்போகிறது. என்னை பார்க்கிற ஊழியர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இப்படி நாங்களும் ஆரம்பிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் ஆரம்பிக்க போகிறோம். இருந்தாலும் மக்கள் அந்த காலை நேரத்தில் கொண்டு வந்து பழக்கிட்டீங்களே அப்படின்றார். நான் எங்கே பழக்கினேன்? நானே பழகிட்டு தானே இருக்கிறேன், நானே ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். வர்றவங்களுடைய ஆசையை, ஆவலை, தாகத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர்களை உற்சாகமாய் அவர் சமூகத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்களை திருப்தியாக்குகிறார். ஆக இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்படியே நீங்க 16வது வசனத்துல பார்த்தா, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். சுயதேசத்தை விட மேலான பரமதேசத்தைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நாம எங்க வந்து நிக்கிறோம்? 40வது வசனத்துல வந்து அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு நோக்கி பயணிக்கிற இவங்களுக்கு நம்மள இல்லாம அங்க ஒண்ணுமே செய்ய முடியாதான். எனக்கு அவர் வந்து இந்த விஷயத்தை சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஹல்லேலூயா.